ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பர்ஃபெக்டான ஒரு சாம்பார் சாதம் எவ்வளோ அழகாக செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதோடய ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி ஒரு டம்ளரில் எடுத்துக்கலாம். எவ்வளோ நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக பாதி அமௌண்ட்டு நம்ம பருப்பு எடுத்துக்கணும். ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் எடுத்துக்கோமோ அந்த கப்லேயே 5 டம்ளர் எடுக்கணும். நம்மளுக்கு வேண்டிய காய்கறிகள் என்னென்ன காய் சாம்பார் காய் போடுவோமோ அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்துருக்கேன், மஞ்சள் தூள், பருப்பு வெளியில் பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அது அந்த அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 3 விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது சாதம் ஒரு பக்கம் குக்கரில் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிக்கிறது என்னன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு 4-5 வெந்தயம் மட்டும் போடுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டுட்டு, சீரகம் ஒரு வரமிளகா போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கும்போது அந்த எண்ணெயிலே பெருங்காயத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த பெருங்காயத்தூள் வாடையெல்லாம் போயிடணும். போனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 2.5 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு. உங்களுக்கு காரத்துக்கு இன்னும் அதிகமாக காரம் வேணுன்னா தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனாக கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு புளி ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சு அதை கெட்டியாக கரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போது இந்த கலவை நல்லா பேஸ்ட்டு மாதிரி வரணும். அந்த பச்சை வாசனை, மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகிற மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போது நம்ம விசில் எடுத்துகிட்டு பார்ப்போம். பருப்பும் அந்த அரிசியும் நல்ல ஈவனாக குழஞ்சி வந்திருக்கணும். அந்த ஸ்டேஜ் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அந்த கொதிக்க வச்சுருக்க அந்த மசாலாவை இதோட ஆட் பண்ணி நம்ம மறுபடியும் நம்ம கிளறணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த சாப்பாடோட பக்குவம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி போயிருக்கும். இல்லைன்னா சாதம் வேகாத மாதிரி வரன்னு இருக்கும். ஸோ இந்த பக்குவத்தில் நம்ம இறக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அந்த 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு, 5 டம்ளர் தண்ணி, இந்த மாதிரி வச்சிங்கனாலே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த மசாலா போட்டு கொதிக்க வைக்கிறதுக்கு தண்ணி 3/4 டம்ளர் அளவு தண்ணி வச்சு கொதிக்க வச்சு அதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அந்த மசாலா வாடை போகவும் நம்ம இந்த சாதத்தில் போட்டு கிளறணுன்னா இந்த 2 கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக வந்திருக்கும். நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு குலைவாக இருக்கும். அதுவும் சூடாக பரிமாறினீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை கடைசியாக என்ன பண்ணணும்னா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம நல்லா கிளறிடலாம். அந்த நெய்யோட ஃப்ளேவர் ஸ்மெல்லு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். காய்கறிகள்லாம் நிறைய நம்ம சேர்த்து செய்யலாம். பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, காலிஃப்ளவர், கேரட்டு, நிறைய அந்த மாதிரி உருளைக்கிழங்கு, என்னென்ன காய்கறி குழந்தைகளுக்கு நம்ம சேர்த்து கொடுக்க முடியுமோ எல்லா காயும் சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஊட்டி விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் இந்த சாப்பாட்டுக்கு ஊறுகாய் பாவக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்காக ஒரு எக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை மட்டும் கொடுத்தாலே நல்ல ஹை லெவல் ப்ரோட்டீன் அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஹெல்தி ஃபுட் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கு இந்த சாம்பார் சாதத்துக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அப்பளம், சிப்ஸ் இந்த மாதிரியும் சாப்பிட்லாம். யார் என்ன காம்பினேஷனில் சாம்பார் சாதம் சாப்பிடுங்களோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.